குதிக்காதம்மா. குதிக்காத. போலீஸ் வந்துட்டாங்க. பின்னாடி போமா. போலீஸ் கொஞ்சம் ஓடி வந்து கேளு. பின்னாடி போமா. அமைதியா இருங்க. நாங்க பாத்துக்கிறோம். தயவு செஞ்சு நாங்க பாத்துக்கிறோம். நாங்க பேசுறோம். ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்ல கேளுங்க. முதல்ல இங்க கூட்டத்தை எல்லாம் நிக்க அமைதியா இருங்க. எதுவும் ஆகாது. இது பாருமா, இவங்க ரெண்டு பேரும் உன்னோட அம்மா அப்பா தானே? இவங்களோட முகத்தை கொஞ்சம் பாரு. உனக்கு ஏதாவது ஒண்ணுனா இவங்களால தாங்கிக்க முடியுமா சொல்லு? நீ எதுக்கு இப்படி ஒரு முடிவு எடுக்கிற? தயவு செஞ்சு கீழே இறங்கி வாமா. சொன்னா கேளு. வாமா, அங்கே இரு. எதுவும் ஆகாது. உனக்கு ஒண்ணும் ஆகாது. நீ பயப்படாத. தயவு செஞ்சு தப்பான எந்த ஒரு முடிவையும் எடுத்துடாதம்மா. என்கிட்ட வராதீங்க. வந்தீங்கன்னா குதிச்சிடுவேன். கொஞ்சம் பொறுமையா இரு. கிட்ட வராதீங்க. இல்ல வேண்டாம். நீங்க எதுவும் பண்ணாதீங்க. நான் உன்கிட்ட வர மாட்டேன். விடுங்க என்ன. எதுக்காக நீ இப்படி தற்கொலை முயற்சி பண்ண? மாப்பிள்ள கல்யாணம் பண்ணிக்காம அவளை விட்டு ஓடி போயிட்டா சார். கல்யாணம் முடிவு பண்ணிட்டு ஓடிட்டானா? அவனோட பேர் என்ன? எங்க இருக்கான் அவன்? மகேந்திரா தூபே. அவன் துபாயில வேலை பார்க்கறான். எங்க சொந்தக்காரங்க முன்னாடி நாங்க ரொம்ப அவமானப்பட்டு நிக்கிறோம். உங்க பொண்ணு சூசைட் பண்ண பாத்திருக்கா. அதை விட உங்களுக்கு கௌரவம் முக்கியமா போச்சா? உனக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த பொண்ணுங்களுக்குள்ள வர்ற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? மத்தவங்க பண்ற தப்பா கூட உங்க பேர்ல தான் அவங்க திணிப்பாங்க. மனமேடையில இருந்து எழுந்திருச்சு போறது தப்பு இல்ல. ஆனா நீ இப்ப தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைச்ச பாத்தியா? இது மன்னிக்கவே முடியாத பெரிய தப்பு. தேங்க்யூ சார். சரியான நேரத்துக்கு வந்து காப்பாத்திட்டீங்க. ஏன் உம்முன்னு வர? உனக்கு என்னாச்சு? இந்த சமூகத்துல எப்பவுமே பொண்ணுங்களை ஒரு குற்றவாளியை தான் பாக்குறாங்க. பேசுறதுக்கு முன்னாடி மனசுக்குள்ளே 1000 தடவை யோசிச்சு பேச வேண்டியதா இருக்கு. இது எல்லாத்தையும் விட தற்கொலை பண்ணிக்கிறதே மேல்னு அவங்களுக்கு தோணிருது. வாட்? என்னாச்சுமா? சார், வீட்ல இருந்த பணம் நகை எல்லாமே காணாம போயிருச்சான். உங்ககிட்ட துபாய் அட்ரஸ் ஏதாவது இருக்கா? கல்யாணத்துக்கு உங்க வீட்டால் யாராவது வந்தாங்களா? இல்ல சார். ஆனா கார்டுல அவனோட நம்பர் தான் எழுதி இருந்துச்சு. பெரியவங்க யாரும் இல்லை. துபாயில் எனக்கு ஒரு நல்ல வேலை, நான் செட்டில்டு, எனக்கு ஒரு வீடு கூட இருக்குது. நல்ல அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு ஒரு பொண்ணு தேவைப்படுது. ஆனால் என் பொண்ணுக்கு விவாகரத்து ஆயிருக்கு. கேட்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் எனக்கு மட்டும் இது பெரிய அதிர்ஷ்டத்துக்கு சமமானது. நான் எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணனோ அதுக்கு தான் இவங்க எனக்கு கிடச்சிருக்காங்க. நீங்கள் வெறும் ஆசீர்வாதம் பண்ணால் மட்டும் போதும். கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அவன் துபாயில் வேலை செய்கிறேன்னு ஒரு பெரிய பொய்யை சொல்லியிருக்கான். இந்த பொண்ணையும் அவங்க வீட்டில் உள்ளவங்களையும் ஏமாற்றி கல்யாணத்தன்னைக்கு 6 லட்சம் ரூபா பணத்தையும் நகையெல்லாம் எடுத்துகிட்டு ஓடி இருக்கான். இது கேஸ் ஆஃப் ஃப்ராட். அவனோட வண்டி நம்பர் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? வண்டி நம்பர்லாம் ஒன்றும் ஞாபகத்தில் இல்லை. வெள்ளை கலரில் ஒரு பெரிய வண்டி சார். உங்ககிட்ட அந்த பையனோட ஃபோட்டோ இருக்கா? இப்படி ஒரு ஃப்ராடுக்காக போய் நீ தற்கொலை பண்ணிக்க முடிவெடுத்திருக்க. அவன் உன் பணத்துக்காக தான் வந்திருக்கான், உன் மனசுக்காக இல்ல. உன் நம்பிக்கையை ஏமாத்திருக்கான். அவனுக்காக போய் நீ ஏன் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க? இத பாருங்க, இன்டர்நெட்ல அறிமுகமாகறவங்களை நம்பி கல்யாணம் பண்ணிக்கிறதுல தப்பு இல்ல. அவங்கள பத்தின ஃபுல் டீடைல்ஸையும் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஃப்ராடுங்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் எலி மாதிரி.
கம்ப்யூட்டர்ல இருந்து வெளியே வருவாங்க, உங்களை ஏமாத்துவாங்க, பணம் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப அந்த கம்ப்யூட்டருக்குள்ளேயே ஓடி ஒளிஞ்சுக்குவாங்க. சார், இந்த வீடியோ ஆன்லைன்ல வைரல் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ஃப்ராடுக்காக நீ தற்கொலை பண்ணிக்க முடிவு எடுத்திருக்க. அவன் என்னடானா உன் பணத்தை திருட வந்திருக்கான். உன் மனசுக்காகவா வந்தா? உன் நம்பிக்கையை அவன் அழிச்சிருக்கான். இப்படிப்பட்ட ஒருத்தருக்காக நீ எதுக்காக உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க? கம்ப்யூட்டர்ல இருந்து வெளியே வருவாங்க, உங்களை ஏமாத்துவாங்க, பணம் எல்லாம் வந்தம்மா. ஆனா முக்கியமான கேஸ் ஒன்று வந்துச்சு, அதான் வந்துட்டேன். நீ தூங்கிட்டு இருந்தம்மா, அதனாலதான் எழுப்பல. இந்த மாதிரி வர போற இருக்கிறதெல்லாம் வீட்டுக்கு நல்லது இல்ல. அம்மா, நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன், இப்போ வைக்கிறேன். சாரி சார். வீட்டுல என்ன திருட்டுத்தனம் நடந்துச்சோ அது சம்பந்தப்பட்ட எல்லா போட்டோஸையும் அவங்க கிட்ட இருந்து வாங்குங்க. சுத்தி இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்லுங்க. அவனை வச்சிருந்தது ஒயிட் SUV கார், அதையும் வாட்ச் பண்ணுங்க. எங்கேயாவது பழைய திருடின SUV கார் இருந்துச்சுன்னா அதோட ஃபுல் டீடைல்ஸ் டேபிள் மேல இருந்தே ஆகணும். அப்புறம் இவன் மகேந்திரன் துபே, இவன் அட்ரஸ் எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்க. இந்த அட்ரஸை கண்டுபிடிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஓகே சார். என்ன இது பயங்கர வைரலாகி போயிட்டு இருக்கீங்க? சரி விடுங்க, இவ்வளவு நல்லா பண்ண வேலைக்கு ஒரு நல்ல பலன் கிடைச்சிருக்கு. இது பிடிங்க. என்னது இது? வணக்கம் வணக்கம். சொல்லுங்க, இப்ப என்ன பண்ணணும்? எப்படி இருந்தாலும் உண்மை வெளியில தெரிஞ்சுதான் ஆகணும். சரி, நான் திரும்ப கூப்பிடுறேன். அஜித் பிரதாப் சிங், உன் பேர்ல ஒரு காதல் கடிதம் போட்டு அதை எங்க வீட்டுல போட்டுட்டாங்க. இதுல ஃப்ரம் அட்ரஸ் எதுவும் இல்லையே, என் பேர் மட்டும்தான் இருக்கு. இந்த 3 அட்ரஸும் வேற வேறையா இருக்கு. ஆனா பிரிண்டிங் அட்ரஸ் ஒரே மாதிரி இருக்கு. ஆகே அவஸ்தை. நீங்க 2 பேரும் ஒரே டீமா போங்க. அப்புறம் இவங்க 2 பேரையும் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. சார், இது வெட்டிங் கார்டு சார். இதை அனுப்புனது யாருன்னு கண்டுபிடிங்க. ஓகே சார், போலாம். இதை யார் அனுப்பியிருப்பா? ரூபினா ஷேக்ன்றது நீங்க தானா? ஆமா மேடம். ஆனா நான் எந்த கம்ப்ளைண்டும் கொடுக்கலையே. இந்த வெட்டிங் இன்விடேஷன் பத்தி உங்ககிட்ட பேசணும். ரூபினா, சிக்கந்தர் என்னை விட 2 வயசு சின்னவன். ஆனா அவரை பார்த்தா யாரும் நம்ப மாட்டாங்க அவருக்கு 42 வயசுன்னு. இப்போ வயசு அவ்வளோ முக்கியமா என்ன? காதலுக்கும் வயசுக்கும் சம்பந்தமே கிடையாது. சிக்கந்தர் ஒரு பெரிய டாக்டர். டெஹ்ராடூன்ல அவருக்கு சொந்த ஹாஸ்பிட்டல் இருக்கு. அவ்வளோ பிஸியா இருக்கிறப்போ அவர் வேலையை விட்டுட்டு எனக்காக வருவாரு. சொல்லுங்க, இந்த மாதிரி ஒரு ஆளை லவ் பண்ணாம அப்புறம் வேற எந்த மாதிரி ஆளை லவ் பண்றது? செகிந்தர் கான், சன் ஆஃப் அப்துல் ரஹ்மான் கான். இவரை நிக்கா பண்ணிக்க உனக்கு சம்மதமாமா? சம்மதம். சம்மதம். கல்யாணத்துக்கு அப்புறமா அவர் அவரோட ஹாஸ்பிட்டல என் பேர்ல மாத்தினாரு. அதுக்கப்புறமா அவர் டெஹ்ராடூன் போயிட்டாரு. அப்புறம் அவரு என்னையும் அங்கேயே வந்துட சொன்னாரு. கொஞ்ச நாள் கழிச்சு வந்து என்னை கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அவர்கிட்ட இருந்து ஒரு ஃபோன் வந்தது. ஹலோ ரூபினா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? நான் இப்போ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல. நீங்க எதுக்காக இவ்வளோ பதறீங்க? எனக்கு இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து ஃபோர்ஸ் வருது. என்னை ஃபோனில் எல்லாரும் மிரட்டுறாங்க. அதோட ஹாஸ்பிட்டல் க்ளோஸ் பண்ணுற சுச்சுவேஷன் இருக்குது ரூபினா. நான் கொஞ்சம் பணம் அனுப்புகிறேன், ஆனாலும் எனக்கு 60 லட்ச ரூபாய் தேவைப்படுது. இல்லை, என்னை பற்றி எனக்கு எதுவும் டென்ஷன் இல்லை. எனக்கு என்ன டென்ஷன்னா இங்கே இருக்கிற மக்களோட நிலைமை என்னங்கிறது தான். உன்னால் ஏதாவது உதவி செய்ய முடிஞ்சா? நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. ஹாஸ்பிட்டலுக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன்.
நேரத்தை வீணடிக்காம நான் உடனே அவருக்கு 60 லட்சம் ரூபாய் டிரான்ஸ்ஃபர் பண்ணேன். ஏமாந்துட்டேன்னா என் பணம் என்ன ஆச்சுன்றதுக்கும் பதில் இல்லை. ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவர்கிட்ட இருந்து கால் வர்றது நின்றுடுச்சு. அவருக்கு ஏதோ ஆபத்து வந்துருச்சுன்னு நினைச்சு நான் உடனே டெஹ்ராடூனுக்கு கிளம்பி போனேன். நேரா ஹாஸ்பிட்டலுக்கே போனேன். ஆனா அங்க போய் பார்த்தா வெறும் இடத்த தவிர அங்க வேற எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் தான் எனக்கு எல்லாம் தெரிஞ்சது. அந்த ஹாஸ்பிட்டல் விஷயமே ஒரு ஃபேக் அப்படின்னு. சிக்கந்தர் போட்டோ ஏதாவது உங்ககிட்ட இருக்கா? இருக்கு. சார், நீங்க அட்ரஸ் மாதிரி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அந்த கார்டு எங்க கூட? நீங்க கேட்ட டிசோஸ் தானே? இது ஏதோ பொய்யான கார்டுன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு போங்க. ரோசி, சொல்லுங்க. உங்க டிரைவர் சொன்னாரு நீங்க கேடிக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு. நான் உங்க கூட கொஞ்சம் பேசணும். ஆந்தோனிங்கிறவன டேட்டிங் சைட்ல பார்த்தாங்க. அப்புறம் ஆந்தோனி டாக் போட்டோவை தான் வச்சிருப்பான். அப்புறம் கேட்டி ஒரு டாக் லவ்வர். அடுத்து என்ன, 2 பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு சின்ன கேதரிங்ல 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த போட்டோ ஏதாவது இருக்கா? இருக்கு சார். கொஞ்சம் காட்டுங்க. சி, கொஞ்சம் நெருக்கமான இல்லைங்க. பாரோ சார், இதை சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கேட்டி என்ன சொன்னாங்கன்னா, அவங்க பிரதர் மார்க் அவங்க ஸ்டார்ட் அப்காக ஒரு இன்வெஸ்டரை தேடிட்டு இருந்தாங்க. ஆண்டனி என்ன சொன்னாருன்னா, பணம் கொடுக்கறதுக்கு ஒருத்தர் தேவைன்னு. அப்புறம் ஒரு நாள் திடீர்னு ஆண்டனி வீட்டில இருந்து காணாம போயிட்டாரு. வீட்டு பத்திரத்தோட ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் வந்து கேட்டிக்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நீங்க எல்லாரும் இந்த வீட்டை விட்டு காலி பண்ணுங்கன்னு. பேங்க்காரங்க அந்த வீட்டை 60 லட்சத்துக்கு வித்திருக்காங்க. அப்புறம் கேட்டி பேர்ல 11 லட்சம் கடன். அவரு எப்படி இத பண்ணாருன்னே யாராலையுமே கண்டுபிடிக்கவே முடியல. சார், இது ஃப்ராடு நடந்த 3 வீட்டோட அட்ரஸ். ரொம்ப பெரிய ஃப்ராடு சார். காதல்ன்ற பேர்ல பொண்ணுங்களை ஏமாத்திருக்கான். இங்கேயும் அப்படிதான் நடந்திருக்கோம் சார். ஓகே, யார் நீங்க? இவரு உங்க ஹஸ்பண்ட் விஜயகுமாரா? இல்லையே. இதுதான் சார் என் ஹஸ்பண்ட் போட்டோ. அவன் முகத்தை வில்லன் மாதிரி மாத்தி வச்சிருக்கான். உங்ககிட்ட எவ்வளவு ஃப்ராட் பண்ணா? என்ன பேசுறீங்க நீங்க? அவர் என்ன எவ்வளவு காதலிக்கிறாரு தெரியுமா? அப்புறம் எங்க இருக்க உன் காதல் கணவன்? அவர் என்ன ஃபுல் டேவும் வீட்லயேவா இருப்பாரு? ஏதோ வேலையா வெளியே போயிருக்காரு. என்ன பண்றாரு உங்க ஹஸ்பண்ட்? என் ஹஸ்பண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஏஜென்ட் ஷார்பார்க்ல, அதுவும் ரொம்ப பெருசா. சார், எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மார்க்கெட்ல அப்படி ஒரு கடையே இல்லைன்னு. அவ சொன்ன விஷயம் பொய்ன்னு தெள்ள தெளிவா தெரியும். நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்றது? அவர் இன்வெஸ்ட்மெண்ட் ஏஜென்ட், அதுவும் ஷார்பார்க்ல. வெளியே போங்க. அவர் வந்தப்புறம் வாங்க. வாங்க போலாம். சார், டைம் 9 ஆச்சு. போலாமா? வாங்க. நீங்களா? நீங்க ரொம்ப லேட் பண்ணிட்டீங்க. அவர் இப்பதான் வெளில போனாரு. இந்தாங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரட் அல்வா.
சூப்பர். என்னம்மா போலீஸ் இன்னும் வரவே இல்லை? சரி, அப்போ நான் போய் என் வேலையை பார்க்கட்டுமா? ஆனா நாங்க இவ்வளோ நேரம் இங்க தானே இருந்தோம், நாங்க அவரை பார்க்கலையே. ஆனா இதுல என்னோட தப்பு என்ன இருக்கு? நீங்க உங்க கையாலேயே பார்த்து பார்த்து அவருக்கு சமைச்சு கொடுப்பீங்க போல இருக்க. ஆமா சார், அவருக்கு என் கையால செய்யற எல்லா சாப்பாடும் ரொம்பவே பிடிக்கும். ஆனா நீங்க சமைச்சிருக்கீங்க, அத அவர் சாப்பிட்டு இருக்காரு. ஆனா கிச்சன் இவ்வளவு சுத்தமா இருக்கே, எப்படி? யாரு? அப்பா பாருங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. விஜய் பத்தி இவங்க ஏதோ தப்பு தப்பா சொல்றாங்க. விஜய் வீட்ல இல்லைன்னு சொன்னா இவங்க கேட்க மாட்றாங்க. இன்ஸ்பெக்டர் சொல்லுங்க. அந்த விஜய் என் பொண்ணை 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆன்லைனில் பார்த்து தான் எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டான். அவன் ஒரு ஸ்டாக் புரோக்கர். அவனை நாங்கள் முதல் முறை பார்த்தப்பவே எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னான். சரி, இவன் நல்லவனா இருப்பான்னு நம்பி தான் நானும் ஓகே சொன்னேன். என் சொந்தக்காரங்க முன்னாடி ரொம்ப ஆடம்பரமாக கல்யாணம் பண்ணேன் சார். இவன் ஆஃபீஸ் போனதுக்கு அப்புறமா அவன் தான் பாப்பாவை பார்த்துப்பான் சார். அதுக்கப்புறமா அவன் எங்களையும் ஸ்டாக் மார்க்கெட்ல கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ண சொன்னான் சார். ஆரம்பத்துல கொஞ்சம் லாபம் என்னமோ வந்துகிட்டு தான் இருந்துச்சு. ஆசை யாரை விட்டுச்சு, திரும்ப இன்வெஸ்ட் பண்ணோம். திடீர்னு ஒரு நாள் இவன் ஆளே காணாம போயிட்டான். அங்கிதாவால இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வரவே முடியல சார். வரும் சார். இவருக்கு டீயும் சமோசாவும் சொல்லுங்க. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் அகில்? இதோ முடிஞ்சிடும் சார். சீக்கிரம் பண்ணுங்க. சார் முடிஞ்சிருச்சு சார். இது அவன் தான். இது மூலமா நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த இன்விடேஷன் கார்டெல்லாம் இவன் தான் நமக்கு அனுப்பியிருக்கான். அவன் தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கான். ஒரு வேலை பண்ணு, இந்த பொண்ணுங்களோட ஆன்லைன் ப்ரொஃபைலை செக் பண்ணு. நெட்ல தான் இவங்களை பத்தின எல்லா விஷயமும் தெரிய வரும். ஹலோ, அந்த ஒயிட் கலர் காரை பத்தி தெரிஞ்சுதா? என் பேரண்ட்ஸை பார்க்க நீங்க ரொம்ப சீக்கிரமாவே ஒத்துக்கிட்டீங்க. எதுக்காக பார்க்க போகிறோம்? இது வரைக்கும் நான் அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். வாழ்க்கையில் இவ்வளோ அழகான பொண்ணு கிடைக்கும் போது நான் ஸ்லோ பண்ணலாமா? அப்புறம் உன்னை பார்க்கும்போது எல்லா ஐடி ப்ரூஃபுமே ஃபேக் சார். பேரு நம்பர் எதுவும் உண்மை இல்லை. அப்புறம் துஃபான் பிரிண்டர்னு ஒரு பிரிண்டரிங் கம்பெனி இருக்கும், அது கூட உண்மை இல்லை சார். அந்த ஒயிட் கலர் காரை பத்தி எதுவும் தெரியல சார். நான் அவர்கிட்ட பேசினேன். அந்த நந்தினி கிட்ட இருந்து எப்போ பணத்தை எடுத்தானோ அன்னையில இருந்தே அந்த காரை காணோமா சார். அப்புறம் அந்த ஃப்ராடு கல்யாண பையன், அவனை பத்தி கூட எதுவும் தெரியல சார். அப்புறம் நமக்கு அந்த வெட்டிங் கார்டை அனுப்புனவன், அவனை பத்தி எதுவும் தெரியல சார். ஹலோ, ஒரு இன்ஃபர்மேஷன் சார். என்ன? நீங்க யார் பேசுறீங்க? ரேடியோ ஆன் பண்ணா உங்களுக்கே தெரியும். ரேடியோ ஆன் பண்ணு. ஹாய் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது அஜித் பிரதாப் சிங். ஹாக்கி சிங். ஹாக்கி விளையாட்டு இல்லையா, அதான். உங்க பேர்ல எங்களுக்கு ஒரு கடிதம் வந்துச்சு சார். அண்ட் அதுல என்ன எழுதிருந்துச்சுன்னா, உண்மை எது பொய் எதுங்கிறத நம்ம எதுக்காக எல்லாருக்கும் சொல்லணும்? நீங்க சந்தோஷமா இருக்கீங்க, நானும் சந்தோஷமா இருக்கேன். அப்புறம் இந்த சந்தோஷத்திலே நாம வாழ்வோம். சொல்லுங்க ஆபீசர் சார், ஜக்காரின்ற பேர்ல நம்ம கிட்ட அப்படி யார் தான் பேசியிருப்பாங்க? ஏய், என்ன பேசிட்டு இருக்க? போனவை இந்தா. பிரச்சனை மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்குது.
ஹாய் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது அஜித் பிரதாப் சிங். ஹாக்கி நீ ரொம்ப பெரிய ஆளு ஃபராத். இல்லையா? அதான் உங்க பேர்ல பொலிட்டிஷியன்ஸ்லாம் உன்னோட ஃப்ரெண்ட்ஸா? சார். அண்ட் அதுல என்ன எழுதி சிஎம் கூட பாத்திருக்கியா? உண்மை எது பொய் பெரிய எடுத்த ஆளுங்களுக்கு பெரிய தலைவலியே இருக்கணும். இங்க பாரு, இதை கேட்கும் போது இன்ஸ்பெக்டர் தான் தப்பு செய்யறாரு. சரி, எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அனுப்பியாச்சு. ஆனா எங்க இருந்துமே இன்ஃபர்மேஷன் வரல. டிவியில கூட இதை போட சொல்லுங்க. சார் சார் அது உங்க ஃபேஸை வச்சு மீம்ஸ் பண்ணியிருக்காங்க. மீமா? உங்ககிட்ட நான் அப்பவே சொன்னேன்ல, யாரோ விளையாடுறாங்க, இதெல்லாம் சும்மா பண்றாங்கன்னு. சார், எனக்கு என்ன தோணுதுன்னா உங்க வீடியோ வைரல் ஆச்சு இல்ல, அதனால அதை வச்சு ஏதோ ஒரு பொண்ணு காமெடி பண்றா. ஹலோ அஜித், நீ ரொம்ப காதலிக்கிறியோ? யார் நீங்க? அஜித் உன்னை ஏமாத்தலாம் இல்லல்ல, என்ன ஏமாத்தின மாதிரி. கரெக்டா சொல்லுங்க, என்ன வேணும் உங்களுக்கு? ரேடியோவை ஆன் பண்ணுங்க, எல்லாம் விவரமா புரியும். ஆனா இப்போ விஷயம் எங்கேயோ போயிடுச்சு. அன்னைக்கு ஆகாஷ் ராமன் எழுதினாரு. அது என்ன பாட்டுன்னா, कभी कभी मेरे दिल में ख्याल आता है कि जैसे तुमको बनाया गया हो मेरे लिए. சார், இதை யாரும் உங்க பேர்ல ஸ்டேஷனுக்கு அனுப்பியிருக்காங்க சார். அப்புறம் அதோட சேர்த்து இதுவும் இருந்துச்சு. இதை வச்சு என்ன பண்ண சொல்ற? சார், மகேந்திரன் நந்தினியை பார்க்க வரும்போது அங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை நாங்க பார்த்துட்டோம் சார். செக் பண்ணு. அந்த கார் நம்பரை செக் பண்ணி அது யார் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு பார்க்கணும். சீக்கிரம் செக் பண்ணி எனக்கு சொல்லு. என்ன ஆச்சு ஃபராக்? டென்ஷனா இருக்க? நாம் இங்கே இருக்கிற லோக்கல் எம்எல்ஏக்கு 40 லட்சம் கொடுக்கணும்னு கேட்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாதுல்ல நம்ம ஃபண்டு எல்லாமே பேங்க்கில் மாட்டிக்கிச்சுன்னு. இதுதான் ஒரு பக்கம் டென்ஷன்னா, எல்லாரும் வேலையை நிறுத்திட்டாங்க. நான் சேலரி அவங்களுக்கு எப்படி கொடுக்கறது? எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. ஆனால் எனக்கு உன்னை பற்றி மட்டும்தான் டென்ஷனாக இருக்குது ஃபராத். எல்லாம் சரியாயிடும். என்னங்க, எதுக்கு அந்த பொண்ணு உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணா? கண்டிப்பா நீங்க ஏதோ பண்ணிருக்கீங்க. என்ன பண்ணீங்க சொல்லுங்க. அட ஏதோ ஒரு வீடியோ வைரல் இருக்கு, அதை வச்சு என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த பொண்ணு பேச்சு கேட்கும்போது எனக்கு அப்படி எதுவுமே தோணல. அவங்க ஜோக் பண்ற மாதிரி. நீ எப்படி அதெல்லாம் கேட்ட? எங்க கேட்டியா? வீட்டுக்கே கால் பண்ணா அவ. இத சொல்றதுக்கு தான் நீங்க எவ்வளவு பெரிய ஏமாத்துக்காரர்னு. கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாதுன்னா முடியாது. ஏய் சொல்லு, இது ரொம்ப சீரியஸான மேட்டர். உங்களுக்கு எல்லாமே சீரியஸ் தானா? கொடுக்க முடியாது. அட நம்பர் கொடு, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேஸ். நான் ஒரு நம்பர் அனுப்புறேன், அதோட டீடைல்ஸ் அனுப்புங்க. என்ன பத்தி தான் நீங்க யோசிக்கிறதே கிடையாது. ஆனா பசங்களை பத்தியாவது யோசிக்கலாம்ல. பசங்க நல்லா வளர்ந்துட்டாங்க. ஆனா உங்களுக்கு தான் இளம திரும்புது போல. ரேடியோ பசங்களும் கேட்டாங்க. எப்பவும் வளவளன்னு பேசுறது நான் தான். பைத்தியக்காரி மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கணும். நான்சி, உனக்கு ஒன்று தெரியுமா நான்சி? நான் என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் உன்னை காதலிச்சேன். வெரி ஃபஸ்ட் டைம். ஆனால் ஒரு பயம் எனக்கு வருது. இப்படிப்பட்ட கோஆப்ரேட்டிவ் ஒய்ஃப், எவ்வளோ காதல், யாரோட கண்ணும் நம்ம மேலே படக்கூடாது. எல்லாம் சரியாயிடும். நான் இருக்கேன்ல உங்களுக்கு துணையா. ஐ லவ் யூ.
ஆமாம் சார், அது என்னோட கார் தான். அதை நான் டாக்டர் உதய் சாருக்காக கொடுத்துருந்தேன் சார். இந்த ஆளா? ஆமாம் சார், இவரே தான். 10 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட வண்டியை கொடுத்துட்டாரு சார் அவரு. சரி பாரு, நீங்க அங்கிருந்து நேரா ஸ்டேஷனுக்கு வந்துருங்க. சொல்லு சார். அந்த கால் மொபைல்ல இருந்து வரல, அது ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்ல இருந்து பண்ணது. அதனால தான் அதை ட்ரேஸ் பண்ண முடியும். போல காரை பத்தி கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த பேப்பர் கொடுத்தாலியா மகேந்திரா, அவன் தான். சரி வா போலாம். எஸ் சார். தேவோ, கொஞ்ச நாளா உன்னுடைய காதல் வீடியோஸ் நல்லாவே ஃபேமஸ் ஆகுது. என்ன தப்பு பண்றது? சரி வாங்கிக்கோ. விஜய் இறந்து போனதுக்கு அப்புறம் தேவினை நல்லா பாத்துக்கிட்டாரு. ஐ வாஸ் பிரெக்னன்ட் இன் த டைம். $20 லட்சத்தை தூக்கிட்டு போயிட்டான். மேடம், நான் காலேஜ்ல இங்கிலீஷ் ப்ரொஃபஸரா இருக்கேன். நான் கல்யாணத்தை பத்தி எப்பவுமே யோசிச்சதில்ல. இவ்வளவு வருஷமா நான் சிங்கிளா தான் இருந்தேன். எப்போ என்னோட லைஃப்ல அந்த சைலேஷ் வந்தானோ, மேடம் அவன் ஒரு ரைட்டர். லிட்ரேச்சர் பத்தி அவனுக்கு நிறைய நாலேஜ் இருக்கு. எனக்கு அவன் மேல உண்மையான காதல் வர ஆரம்பிச்சது. நான் அவனையே கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். ஆனா அவன் என்னை விட்டுட்டு ஓடி போயிட்டான் மேடம். இந்த எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் சீக்வன்ஸா வச்சுக்கோங்க. அப்புறம் அவன் ரொம்ப வித்தியாசமானவனா இருக்காயா. இவன் போட்டோவை இன்டர்நெட்ல போட்டேன். கொஞ்ச நேரமா எக்கச்சக்க பொண்ணுங்க கிட்ட இருந்து எனக்கு போனா வந்துட்டு இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். நீ என்ன எவ்வளோ பெரிய பிரச்சனையிலேருந்து காப்பாற்றிருக்க தெரியுமா? இப்போ எனக்கு இருந்த எல்லா கடனும் முடிஞ்சிருச்சு. நான் உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறேன். பணம் வந்தது நான் உனக்கு திருப்பி கொடுத்துட்றேன். இது யாருக்காக பண்ணிட்டு இருக்க? எனக்காகவா? அப்புறம் யாருக்கு? வீட்டுக்கு வாரிசு வர போறான் ஃபராத். இங்க பாரு, நீ எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்க தெரியுமா? தேங்க்யூ ஸோ மச். வா வா, சீக்கிரமா வா. இங்கேருந்து லக்னோவை பாரு. இந்த மொத்த ஊர்லேயும் இன்னைக்கு நம்ம 2 பேரை தவிர்த்து வேற யாரும் சந்தோஷமா இருக்க முடியாது. கடவுள் யாரோட கண்ணும் படாம நம்மளை காப்பாற்றணும். ஐ லவ் யூ. சார், அஸ்ரத் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வந்துச்சு. யாரோ நான்சியை கொலை பண்ணிட்டாங்களா? அவங்களோட ஹஸ்பண்ட் வெளியூர்ல இருக்காராம். இப்போ சந்தேகம் என்னன்னா, நம்ம தேடிட்டு இருந்த ஆளு இவனா இருப்பானான்ட்டு. வயிற்றுல 3 மாச குழந்தை இருக்கு சார். அவ ஹஸ்பண்ட் போட்டோவை பாருங்களேன். சார், நான்சியோட லாயர் கிட்ட பேசினேன். 10 நாளுக்கு முன்னாடி தான் உங்க வீடு அடகு வச்சாங்களாம். அக்கௌண்ட்ல பணம் வந்த உடனே அவங்க வித்ட்ரா பண்ணிருக்காங்க. மொத்த பணத்தையும் மகேந்திரனுக்கு தான் கொடுத்துருப்பா. ஆனா மகேந்திரன் நான்சியை எதுக்காக கொண்டிருப்பான்? சார், நான்சியோட தம்பி வந்திருக்காரு. வர சொல்லுங்க. சரி சார். சார், நான் அன்னைக்கு கொஞ்சம் எமர்ஜென்சியான சுச்சுவேஷன்ல இருந்தேன் சார். அதான் வர முடியல. நான்சி என்கிட்ட சொல்லியிருந்தா சார், ஃபர்ஹாத்துக்கு பெரிய பெரிய பாலிட்டிஷியன் கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னு. அவரு ரொம்ப பவர்ஃபுல் ஒன்றும் சார். இதான் சார் போட்டோ. இவருக்கு அனுப்பி வை. சரி, நான்சிக்கு அவனை எப்படி அறிமுகமானதுன்னு ஏதாவது உனக்கு தெரியுமா? ஆன்லைன் சார். சரி, நான்சி அவனை பத்தி ஏதாவது உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா? வித்தியாசமா ஏதாவது? இல்ல சார், எனக்கு ஒரு விஷயம் தான் சார் அவனை பத்தி தெரியும். அவன் அமிதாப் பச்சனோட பெரிய ஃபேனுன்னு. இத்தனைக்கும் இடையில வந்து நான்சிக்காக என்னாச்சு ஏதாச்சுன்னு அந்த பாட்டை கூட பாடிட்டு இருப்பான் சார். அந்த நல்லா மிமிக்ரி கூட பண்ணுவான் சார். சார், அவன் நான்சி கிட்ட என்ன சொல்லியிருக்கானா, பிரயாக்ராஜ் மங்களாக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கான் சார். அப்புறம் நான்சி கிட்ட அவன் இதை கூட சொல்லியிருக்கான் சார்.
ரேடியோவில் ஒரு சில விஷயங்களை யாரோ ஒருத்தன் விடோஸாக பார்த்து சொல்கிறான். உங்களால் முடிஞ்சா என்ன பிடிங்கன்னு நம்மகிட்டயே ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறான். அதோட சேர்த்து இதுவும் வந்திருக்கு சார். இதை வச்சு நான் என்ன பண்ணுறது? அந்த இன்விடேஷன்ஸ் கூட அது சம்மந்தப்பட்டது தான். அவனுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கு. டிவோர்ஸ் ஆன பொண்ணுங்க, இல்லைன்னா ஹஸ்பண்ட் இறந்து போன விடோ லேடிஸ், அப்படி இல்லைன்னா 30 வயசுக்கு மேலே உள்ளவங்க, அதாவது 32, 36 இல்லை 40, 46 வயசு பொண்ணுங்களை கூட அவன் டார்கெட் பண்ணுறான். ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கான். ஆனால் எந்த வயசு பொண்ணுங்களா இருந்தாலும் அவன் பேச்சிலேயே அவங்கள மயக்கிடுறான். இப்போ இதில் எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் என்னன்னா, அவனால ஏமாத்தப்பட்ட பொண்ணுங்க எல்லாருமே வேற வேற ஜாதி, வேற வேற மதம், எல்லாருமே வேற வேற கல்ச்சரை கொண்டவங்க. இந்த எல்லா பொண்ணுங்களோட ப்ரொஃபைலையும் செக் பண்ணுங்க. அதுல இருந்து நமக்கு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கலாம். அப்புறம் பிரயாகராஜுக்கு கால் பண்ணுங்க. சார் சார் இந்த பிரயாகராஜ் யாரு? பட்ஜெட்ஸோட ஃபேன் அவன். சார் எல்லாரும் பச்சனோட ஃபேன் தான். ஆனா பிரயாக்ராஜ்க்கு இப்போ அது தேவையில்ல. அவஸ்தி எல்லாரும் பஜன்ஸோட ஃபேன்ஸ் தான். ஆனா இந்த பஜன்ஸும் பிரயாகராஜும் எந்த ரோட்ல இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா அது பிரயாகராஜோட இருந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். அப்புறம் இந்த ஆள் வெறும் ஃப்ராடு மட்டும் கிடையாது, ரொம்ப ஆபத்தான கூடு விட்டு கூடு பாயிற ஆளா கூட இருக்கலாம். எங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் நடந்தது. கல்யாணம் ஆன 1 மாசத்துலயே டைவர்ஸ் ஆகிருச்சு. சில விஷயத்துல 2 பேர் மேலேயும் தப்பு இருக்காதுல்ல. ஆனாலும் ஒருத்தர் மேல ஒருத்தர் தப்புன்னு நினைச்சுப்பாங்க. இப்போ அந்த பேச்செல்லாம் விட்டுரு, வேற ஏதாவது பேசலாம். சரி நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? ஐயோ நான் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நான் ஒரு ட்ரக் டீலர் கூடலாம் இல்லல்ல. அஜித் சாருடைய சந்தேகம் உண்மையா ஆயிடுச்சு. விசாரணைக்கு அப்புறமா தான் பிரயாக்ராஜ் காவல்துறையின் உதவியோட ஃபைனலா எங்களுக்கு ஒரு க்ளூ கிடைச்சது. மகேந்திரனோட குற்ற ஹிஸ்டரி எங்களுக்கு கிடைக்க வந்தது. சார் அந்த ஃப்ராடு மாப்பிள்ளையோட பேரு சந்தீப் சுகன். 20 வருஷத்துக்கு முன்னாடி MBBS காலேஜில் வேலை பார்த்துருக்கான். அட்மிஷனுக்காக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் கிட்டையும் 10 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கான். ஆனால் அவங்களுக்கு அட்மிஷனும் வரல, கொடுத்த பணமும் அவங்க கிட்ட வரல. அந்த கேஸ் கூட இன்னும் நடந்துட்டு இருக்கு சார். அவன் இன்னும் யார் கையிலையும் கிடைக்கல. நாங்கள் அவன் ஊரில் போய் விசாரிச்சோம், ஆனால் அவனை பற்றி யாருக்கும் எந்த விஷயமும் தெரியல சார். சார் சார் நான் உங்க கூட அப்புறமா வா கொஞ்சம் அவஸ்தி, பேசணும் சார். அப்புறமா வா. சார் சார் ப்ளீஸ். கன்ஃபார்மா? அவன் என்ன ரேப் பண்றதுக்கு ட்ரை பண்ணா. சாப்பிடுங்க. உனக்கு தெரிஞ்சுக்கணும் போல இருக்கா நான் என்ன வேலை பண்ணுறேன்றது. நான் இன்டெலிஜென்ஸில் வேலை பார்க்குறேன். நான் இதுக்கு மேலே எதையும் உன்கிட்ட சொல்ல முடியாது, ஏன்னா இது வெரி டேஞ்சரஸ். ஆனால் நீ இந்த மாதிரி ஒரு சீக்ரெட்டான ஆளோட உன் வாழ்க்கையை வாழ முடியுமா? எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா நீ போய் சொல்றேன்னு. இது வரைக்கும் நீ எதையும் நிரூபிக்கவே இல்லை. ஆமா சார், நான் போய் தான் சொன்னேன். நான் பட்ட அவமானத்துக்கு அவனை பழி தீக்க நினைக்கிறேன், அதனாலதான். ஹலோ லத்திகா, நான் ராமன் பேசுகிறேன். ராமன் நீயா? இந்த நம்பர் யாரோடது? நான் பாகிஸ்தான்லேருந்து பேசுகிறேன். நான் இங்கே ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன். எனக்கு உடனே 20 லட்சம் பணம் வேணும் லத்திகா. அப்போ தான் நான் இங்கேருந்து வெளியில் வர முடியும். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, நான் இருக்கேன்ல.
ஒரு முக்கியமான செய்தி. ஊனமாவஸ்தை மேல ஒரு ஆபீசர் பொய்யான குற்றச்சாட்டை வைக்கிறாங்கன்னு இப்போ அந்த டிபார்ட்மெண்ட்டே அதை எதிர்த்து நின்னுகிட்டு இருக்கு. சார் எனக்கு எதுவுமே புரியல சார். இந்த கில்லர் கேஸ்ல கிராக் பண்ற விஷயத்துல நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா மாட்டிக்கிட்டோம். ஃப்ராடு கல்யாண மாப்பிள்ளை பிடிக்கிறதுல நாமளே ஒரு பிரச்சனையா மாறிட்டோம். சார் இவங்க சார் சார் என்னோட ஹஸ்பண்ட் ரமணா ரெட்டி மிஸ் ஆயிட்டாரு சார். இவருதான் இன்டெலிஜென்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்ல வேலை பார்க்கறாரு சார். லாஸ்ட் கால் பாகிஸ்தான்ல இருந்து பண்ணாரு. ஏதோ பிரச்சனையில இருக்காரு வேற சொன்னாரு சார். நான் பாகிஸ்தான்ல இருந்து பேசுறேன். நீங்க டிவியே பார்க்க மாட்டீங்களா? 8 மாசமா போலீஸ் அவனை தேடிட்டு இருக்காங்க. அவன் ஒரு ஃப்ராடு கல்யாண மாப்பிள்ள. கௌரி, அகில் அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் வாங்கிக்கோ. அப்புறம் இங்க பாரு, இந்த போன் அந்த மேடத்தோடு. குடிங்க, ரொம்ப வெயிலாக இருக்குல்ல. நான் பிரயாக்ராஜ்லேருந்து வரேன். இதுக்கு முன்னாடி அது அலகாபாத்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கே தெரியுமே. இவன் எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட சொல்றான்? இவன் சொல்றதெல்லாம் நான் வெளியில சொல்லிடுவேன்னு இவனுக்கு பயமே இல்லையா என்ன? அப்புறம் நான் ஒரு நாள் நாங்கள் படம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்தோம். அப்போ என்னாச்சுன்னா, எங்கள் அப்பா எங்கள் வீட்டு கதவை திறந்த உடனே முன்னாடி இருந்த டேபிளில் ஒரு லெட்ரு எழுதியிருந்துச்சு. அது எங்கள் அம்மா எழுதினது. அதில் என்ன எழுதியிருந்துச்சுன்னா, அது எனக்கு இங்கே சந்தோஷமே இல்லை, அதனால் நான் வேறு ஆளோட ஓடி போயிட்டேன், என்னை நீங்கள் தேட முயற்சி பண்ணாதீங்கன்னு எழுதியிருந்தது. அதை பார்த்து எங்கள் அப்பா ரொம்ப கவலைப்பட்டார். நானும் ரொம்ப பயந்துட்டேன். எனக்கு தெரியாது அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு. நான் அந்த பக்கம் வெளியில் போனதும் எங்கள் அப்பா இறந்துட்டாரு. ஆனால் இப்போது அவர் இறந்ததுக்கப்புறம் நான் வாழ்கிறதுக்கு 2 காரணங்கள் தான் இருக்குது. ஒன்று அப்பாவோட ஞாபகங்கள், இன்னொன்று என்னென்னா எங்கள் அப்பா எனக்காக எப்போவுமே ஒரு பாட்டு பாடுவார். அதுவும் நான் கோவமாக இருக்கும்போது. அது என்ன பாட்டுனா, நீ என்கிட்ட வாடா என்னோட அன்பு மகனேன்னு பாடுவார். நான் அப்போ வேகமாக ஓடி வந்து அப்பாவை கட்டி பிடிச்சிக்குவேன். ஆனால் அப்பா போனதுக்கப்புறமா எப்போவாவது அந்த பாட்டை நான் கேட்டேன்னா என் மனசுக்குள்ளே பழி வாங்கிறது, கோபம், பயம் எல்லாம் தன்னால் என் மனசுக்குள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் நான் சின்ன வயசுலேயே முடிவு பண்ணிட்டேன், பெரியவன் ஆனதுக்கப்புறம் எந்த பொண்ணுங்களையும் விடக்கூடாதுன்னு. யாரெல்லாம் அவங்க ஹஸ்பண்ட் இருக்கும்போது வேற ஒரு ஆளோட போகிறாங்களோ அவங்க எல்லாரையும். கல்யாணன்றது வாழ்நாள் முழுதும் நீடிக்கிற பந்தம் இல்லையா? ஆனால் இப்படி செய்கிற பொண்ணுங்க வாழ தகுதியே இல்லாதவங்க. அஜித் பிரதாப் சிங்கோட எல்லா கதையும் கேட்டுட்டீங்கல்ல, அதோட என் லொக்கேஷனையும் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. ஆனால் நீங்கள் பூனம் அவஸ்தையை காப்பாற்ற முடியுமா? அவஸ்தையே அப்புறமா வா சார், ப்ளீஸ் சார். அகில், போலோ கொஞ்ச நேரம் வெளியே இருங்க.
என்னாச்சு? சார் ஒரு கனெக்ஷன் வேணும். அந்த எல்லா பொண்ணுங்களுக்கும் நடுவில் காமனாக ஒரு விஷயம் இருக்கு. சோஷியல் மீடியா குரூப். அவன் ரொம்ப தெளிவானவன் தான் சார். ஏதாவது பெரிய பிளான் பண்ணி பிடிக்கணும். பூனம் அவஸ்தை மேடம், உங்கள் ட்ரெஸ்ஸு கழட்டுங்க. ஹலோ, தொடங்க. ஃபோன் பண்ணு சீக்கிரம். சார் சார், இதில் ஒயர் கட்டாக இருக்கு சார். நான் ரிசப்ஷனுக்கு கால் பண்ணுறேன். சீக்கிரம் சீக்கிரம் பண்ணு. ஹலோ ஹலோ ரிசப்ஷன். தப்பிச்சிட்டான் சார். ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது, நம்ம போலாம். ஓகே, பக்கத்தில் இருக்கிற எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜையும் செக் பண்ணு. எந்த வண்டி ஸ்பீடா பண்ணலாம் அந்த மகேந்தர், நீ என்னை எதுவும் செய்ய முடியாதுன்னு சொன்ன. எனக்கு உன்னோட கோபம் புரியுது. ஆனா நீ எவ்வளவு பொண்ணுங்களை ஏமாத்திருக்க, அதோட அவங்களை கொல்லிருக்க. உனக்கு என்ன லாபம் கிடைச்சது? எல்லா பொண்ணுங்களும் நல்லவங்க கிடையாது இன்ஸ்பெக்டர். எவ்வளோ செஞ்சாலும் அது அவங்களுக்கு பெருசா தெரியாது இன்ஸ்பெக்டர். அந்த பொண்ணுங்க எல்லாரும் உன்னை நம்பினாங்கல்ல, நீ அவங்களெல்லாம் நம்ப வச்சு ஏமாத்திருக்க. நான்சியை கொலை பண்ணிட்ட. நான் தான் நான்சியை கொன்னேன். அவ வயித்துல என்னோட குழந்தை தான் வளர்ந்துச்சு. ஆனா நான் அவளை எதுக்காக கொன்னேன் நீங்க ஏன்னு யோசிச்சிங்களா? அது எனக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா நான்சியும் என் பிள்ளையை கூட்டிட்டு என்னை விட்டுட்டு ஓடி போயிருவா. எப்படின்னா என்னையும் எங்க அப்பாவையும் எங்க அம்மா விட்டுட்டு போன மாதிரி அவளும் ஓடி போயிருவா. அதனாலதான் கொன்னேன். யாரை நீங்க அதிகமா விரும்புறீங்களோ அவங்க தான் இன்ஸ்பெக்டர் உங்களை அதிகமா கஷ்டப்படுத்துவாங்க. அதனாலதான் பஜன் சார் எப்பவுமே ஒன்று சொல்லுவார்ல, இந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்றதுக்கு செத்து போறதே மேலுன்னு. வேண்டாம் வேண்டாம், பஜன் சார் எதுவும் சொல்லியிருக்காரு.
அதாவது உறவுகளை பொறுத்த வரைக்கும் நானும் உங்க மகன் மாதிரின்னு. அவ இந்த மாதிரி நிறைய பொண்ணுங்களை ஏமாத்தி இருக்கா. அதோட நான்சியையும் அவ குழந்தையையும் கொண்டிருக்கா. சீனியர் இன்ஸ்பெக்டர் பூனம் அவஸ்தி அவங்க உயிரையே பணைய வச்சு இந்த விஷயத்துல இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னு அவங்க ரெப்புடேஷனே பணைய வச்சிருக்காங்க. நீ எப்பவுமே இந்த மாதிரி தான் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பியாமா? நான் உன் மேல வச்சிருந்த மரியாதை இப்போ இன்னும் அதிகமாயிடுச்சுமா. நீ என் மனைவியா கிடைச்சதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணுமா? நீ மட்டுமாடா, நீங்க 2 பேரும் கிடைச்சதுக்கு நானும் கொடுத்து வச்சிருக்கணும். இனிமே இந்த மாதிரி ஆகாம அவளை நல்லபடியா பத்திரமா பாத்துக்கோ, சரியா? சரிம்மா, கண்டிப்பா பாத்துக்கிறேன்.